Hello friends, நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC குரூப் எக்ஸாம்ஸோட மேக்ஸ் வீடியோஸ் சீரிஸ் ஆஃப் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ தான் டைரக்டா கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து பாருங்க, வீடியோவை ஆர்டரா பாருங்க. இதுக்கு முன்னாடி சதவீத டாபிக்ல எல்லா கொஸ்டின்ஸும் முடிச்சிட்டோம். அதாவது புக்ல இருக்க கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாவே போதும், சதவீதம் கிளியர். அதில் இருக்க மெத்தட்ஸும் கொஸ்டின்ஸும் கிளியரா பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கான எல்லா கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல தனி வட்டி அண்ட் கூட்டு வட்டி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். கூட்டு வட்டி தனி வட்டியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அடுத்ததா என்ன கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ அடுத்ததா என்ன கொஸ்டின் இருக்கு, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 9/4 மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் என்ன? சோ ஒரு அசலானது 2 ஆண்டுகளில், அசல் அப்படிங்கிறது என்ன, 100% நம்ம சொல்லுவோமா? 2 ஆண்டுகளில் அப்படின்னா என்ன, 2 வருஷம் கேப்ல அது என்ன ஆகுது, 2 years கேப்ல 9/4 ஆகுது, 9/4 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. 9/4 அப்படிங்கறத பர்சன்டேஜா நம்மளால மாத்த முடியும்ல. என்ன பண்ணலாம், 9/4 into 100 தானே யூஸ் பண்ணுவோம். into 100 யூஸ் பண்ணா நமக்கு கிடைச்சிருமா என்ன பர்சன்டேஜ்னு? அப்ப என்ன, 4 அடிச்சீங்கன்னா 25, 9 into 25ங்கிறது என்ன, 225% அப்படிங்கிறது வரும். அப்ப என்ன ஆகுது, 100% இருந்தது அசல், இப்போ 225% ஆகுது. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 125% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 125% இன்க்ரீஸ் ஆக எவ்வளவு வருஷம் எடுத்துக்கிச்சு, 125% இன்க்ரீஸ் ஆக 2 வருஷம் எடுத்துக்கிச்சுன்னா அவங்க கேட்கறது வட்டியோட பர்சன்டேஜ் என்ன. வட்டினா என்ன, ஒரு வருஷத்துக்கான பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? 2 வருஷத்துக்கு 125னா அதுல பாதி தானே ஒரு வருஷத்துக்கானது. சோ 62.5 வருமா? சோ இதுக்கான ஆன்சர் 62.5. சோ 62.5% வீதத்துல தனி வட்டியில நீங்க ஒரு அசலானது போட்டீங்கன்னா அது 2 வருஷத்துல என்ன ஆகும், 225% ஆயிடும். அதாவது 9/4 மடங்கு ஆயிடும். ஓகே, அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். அமலா ரூபாய் 6000 ஒரு முதலீடு செய்கிறார். இதில் முதலாம் ஆண்டு 4% வட்டியும், 2ஆம் ஆண்டில் 5% வட்டியும், 3ஆம் ஆண்டில் 10% வட்டியும் கிடைக்கும் எனில் 3ஆம் ஆண்டு முடிவில் அமலா பெறும் தொகை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற வேல்யூ என்ன, 6000. 6000ங்கிறது என்ன பர்சன்டேஜ் நமக்கு தெரியும், 6000ங்கிறது 100%. இங்க வட்டி என்ன கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வட்டி. ஃபர்ஸ்ட் இயர்ல 4% வட்டி, அடுத்த வருஷம் 5% வட்டி, அதுக்கு அடுத்த வருஷம் 10% வட்டி. சோ இந்த இடத்துல முதலீடு செய்கிறார் அப்படின்னு வரும்போது தனி வட்டி தான் கால்குலேட் பண்ணுவோம், ஏன்னா முதலீடுக்கான அமௌண்ட். சோ இது கூட்டு வட்டியும் கால்குலேட் பண்றது எப்படி, தனி வட்டி கால்குலேட் பண்றது எப்படி அப்படிங்கிற ரெண்டையுமே பார்த்துருவோம். சோ தனி வட்டி கால்குலேட் பண்ண சொன்னா வெரி சிம்பிள். மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ், 4%, 5%, 10%. 3 வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் வரும், 19%. அப்ப 19% என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? என்னன்னு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் தனி வட்டி. சோ 19% என்ன, 10%ங்கிறது 600. அப்ப 20%ங்கிறது என்னன்னு சொல்லிடலாமா? 20%ங்கிறது 1200. சோ அதுல 1% சப்ட்ராக்ட் பண்ணுமா? 1%ங்கிறது என்ன, 60. 1% 60ங்கிறத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிரும். சோ 1140 அப்படிங்கிறது வட்டி. அப்ப 3 வருஷம் கழிச்சு இதே தனி வட்டி வீதத்துல கால்குலேட் பண்ணி அவங்க பணம் வாங்கியிருந்தா எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, 7140 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. சோ அதே இடத்துல கூட்டு வட்டியா இருந்தா என்ன, கூட்டு வட்டினா என்ன, அடுத்தடுத்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க சக்சஸிவ் பர்சன்டேஜும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டைரக்டா நம்ம ஒவ்வொரு பர்சன்டேஜா இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சோ 6000 அப்படின்னு இருக்கு. 6000ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 10% ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஏன்னா 4% சால்வ் பண்ணி 5% சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் 10 போறதை விட 10%, 5%, 4% சால்வ் பண்ணா, ஏன்னா இது ஈஸியா டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். 10% இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும், 6600 ஆகும். சோ அதுதான் 10%. 10%ங்கிறது நமக்கு தெரியும் 600ன்னு. சோ அப்ப 10% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 6600 ஆகும். இந்த மாதிரி சக்சஸிவா இருக்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணும், இது 2வது பண்ணும், இது 3வது பண்ணுன்ற ஆர்டர் எல்லாம் கிடையவே கிடையாது. எது ஈஸியா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம். 10% ஈஸி கண்டுபிடிச்சிட்டுமா? சோ அடுத்தது என்ன, இந்த அமௌண்ட் 100% ஆயிடும். இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், 5% இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா அடுத்ததான் 5%ங்கிறத சால்வ் பண்றேன். சோ 5%ங்கிறது என்ன, 10%ங்கிறது 660. நான் 5% 330 தானே, 330 அப்படிங்கறத ஆட் பண்ணிடலாம். 0 3 9 6930 அப்படின்றது வந்துரும். சோ அடுத்தது என்ன, அடுத்தது இதுதான் 100%. இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், 4% இன்க்ரீஸ் பண்ணும். சோ 4% இன்க்ரீஸ் பண்ணனும்னா என்ன, 1%ங்கிறது 69.3. அப்ப 4%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 டைம் 70 கண்டுபிடிச்சிட்டு 0.7 4 டைம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 69.3 into 4 தான் கண்டுபிடிக்கணும். 70 into 4 எனக்கு தெரியும் 280.
70 × 4 0.7 4 டைம் சப்ட்ராக்ட் பண்ணும். 0.7 4 டைம்ன்றது என்ன 2.8 சப்ட்ராக்ட் பண்ணும். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இதுல 2.8 சப்ட்ராக்ட் பண்ணா 277.2 வந்துருமா. சோ அதைத்தான் இதோட ஆட் பண்ணும் 277.2. சோ அப்போ 0.2 இங்க வரும், 7 இங்க வரும், 0 இங்க வரும், 1 மேல போச்சுன்னா கேரி ஆச்சுன்னா 12க்கு 2 மீதி 1, அப்போ 7207.2 அப்படிங்கிற வேல்யூ வரும். எப்போ இது கூட்டு வட்டியில கால்குலேட் பண்ணா. கொஸ்டின்ல கூட்டு வட்டியா தனி வட்டியா அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வேல்யூ கேட்டிருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அப்ப என்ன ஆகுது, 6000ங்கிறது 7207.2 அப்படிங்கறதா ஆகுது. எவ்வளவு வருஷத்துல, 3 வருஷத்துல. இந்த மாதிரி தொடர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன, அனிதா ரூபாய் 9000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15%க்கு கடனாக பெற்றால் 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 12500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தால் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன? சோ அப்ப எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 9000 வாங்கியிருக்காங்க. 9000ங்கிறதோட பர்சன்டேஜ் என்ன, 100% அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வாங்குற அமௌண்ட் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, வருஷத்துக்கு 15% இன்க்ரீஸ் ஆகுது. அது 3 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி. சோ அப்ப என்ன அப்படிங்கிற வேல்யூக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க தனி வட்டிக்கான கொஸ்டின் தான் இது. சோ அதனால தனி வட்டி கண்டுபிடிக்கணும். சோ 45% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். சோ 45% தான் 3 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 15%. இதுவே கூட்டு வட்டியா இருந்தா சக்சசிவா இன்க்ரீஸ் ஆகும். இது தனி வட்டி கொஸ்டின் அப்படிங்கறதுனால 45% கண்டுபிடிச்சா போதும். 45% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 100% உங்களுக்கு தெரியும் 9000. சோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, அன்னொன்னுல 45% கண்டுபிடிக்கணும், 100% தெரியும், அது என்ன 9000. சோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, 2 0க்கு 2 0 அடிச்சிட்டீங்கன்னா 45 90, 45 × 90. சோ 45 × 9 என்ன 405. சோ அதனால இந்த 0வை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா 10 தடவை 45 450, அதுல ஒரு 45 கழிச்சீங்கன்னா 405 வருமா. சோ அதனால சோ அப்ப வட்டி 4050. அப்ப 9000 + 4050 தான் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். சோ 9000 + 4050 அப்படிங்கிறது என்ன 13050 ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா அவங்க எவ்வளவுதான் கொடுக்குறாங்க, 12500 தான் கொடுக்குறாங்க. அதுக்கு பதில் அந்த ரிட்டர்ன் பண்ற ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு பதில் ஒரு வாட்ச் கொடுக்குறாங்க. அப்ப ரிமைனிங் அமௌண்ட் என்ன 550. சோ அப்ப அந்த வாட்சோட விலை என்ன இருக்கும், 550 இருக்குமா. ஏன்னா அந்த 550 கொடுக்கறதுக்கு பதில் தானே அந்த வாட்ச் கொடுக்குறாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 550. ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 13000 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 15080 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப வெரி சிம்பிள் கொஸ்டின், பேசிக் கொஸ்டின். 13000ங்கிறது என்னவா மாறுது, 15080 மாறுது. சோ எவ்வளவு வருஷத்துல அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அது என்ன பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. சோ இப்போ இதோட பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் 100%. இன்க்ரீஸ் ஆனது என்ன 13000 15000 வித்தியாசம் என்ன 2080ங்கிறது வித்தியாசம். சோ அப்ப 2080 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு வட்டி விகிதத்துல, வருஷம் 8% வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி வட்டி அப்படிங்கிறது கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ நாம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், 2080ஓட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். 2080ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும், 13000ங்கிறது 100%ன்றது நமக்கு தெரியும். சோ இதை கால்குலேட் பண்ணலாமா, 0 0 அடிச்சிடலாமா, இந்த ஒரு 0க்கு இந்த 0 அடிச்சிடலாமா, 13 வச்சு அடிக்கலாம். சோ 13 வச்சு அடிச்சீங்கன்னா ஒரு 13 இருக்கு எத்தனைல 20ல. அப்ப ரிமைனிங் 7, 78ல எத்தனை 13 இருக்கு, 6 13. அப்ப எத்தனை பர்சன்டேஜ், 16% வட்டியா கிடைச்சிருக்கு. அப்ப எத்தனை வருஷத்துல அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி, 8% வட்டி. அப்ப 16% அப்படிங்கிறது எத்தனை வருஷமா இருக்கும், 8%ங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டினா 16%ங்கிறது 2 வருஷத்துல கிடைச்சிருக்கும். சோ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு 2 வருஷம் அப்படிங்கிறது தான். சோ அப்ப 13000ங்கிறது 15080 ஆகும். 8% வட்டியில எத்தனை வருஷத்துல, 2 வருஷத்துல. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாத்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன, ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. சோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். இதுவும் பிராக்டிஸா இருக்கும், சால்வ் பண்ணுவோம். சோ அசல் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அசல் 100% நமக்கு தெரியுமா. சோ அது 4 வருஷத்துல எவ்வளவு ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. 4 வருஷத்துல எவ்வளவு ஆகுது, 7920 ஆகுது. 6 வருஷத்துல என்ன, இன்னும் 2 வருஷம் கழிச்சு, என்ன ஆகுது, 8880 ஆகுது. அப்போ வட்டி என்ன, தனி வட்டி வீதத்துல தான் இந்த கொஸ்டின், தனி வட்டி கொஸ்டின்ஸ் தான் இது. சோ இந்த டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க இருந்து அங்க எவ்வளவு டிஃபரன்ஸ், 80 ஆட் பண்ணா 8000 ஆகுமா. சோ அப்ப 880 + 80 என்ன 960. அப்போ வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சலாமா. 960ங்கிறது 2 வருஷத்துக்கு கிடைக்கிற தனி வட்டி. சோ அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னன்றது சொல்லிட முடியுமா.
ஒரு வருஷத்துக்கு என்ன இதுல பாதி 480. சோ அப்ப ஒரு வருஷத்துக்கு 480னா இந்த வேல்யூல இருந்து 4 தடவை 480ங்கிறத கழிச்சீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ கிடைச்சிரும். அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட், அதுதான் இனிஷியல் அசலா இருக்கும். சோ 4 தடவை 480 அப்படிங்கிறது இங்க இருந்து கழிக்கணும். இங்க இருந்து கழிக்கிறீங்கன்னா 6 தடவை 480 கழிக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி 480. சோ 4 தடவை 480 அப்படிங்கிறது என்ன, 2000ல இருந்து 4 தடவை 20 குறைச்சா என்ன வருமோ அதுதான் 1920 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 4 தடவை 500 என்ன 2000, 4 தடவை 20ங்கிறது என்ன 80. அதுல 2000ல 80 கழிச்சோம்னா நமக்கு வர்றதுதான் வேல்யூ. சோ அப்ப இதை இங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 7920 அப்படிங்கிறதும் மைனஸ் 1920 பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது 6000. சோ அந்த 6000 தான் இனிஷியல் அமௌண்டா இருந்திருக்கும், அதுதான் 100%. அப்போ அசல் அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டுமா, வட்டி பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. சோ 100%ங்கிறது என்னன்னு தெரியும், இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் 6000. ஒரு வருஷத்துக்கான வட்டி 480 தெரியுமா, அதை வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா. சோ அன்னோன் என்ன 480 என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 6000ங்கிறது என்ன பர்சன்டேஜ்ன்றது தெரியும் 100%. சோ இதை அடிச்சா என்ன வேல்யூ வரும், சோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம். அப்ப 48/6 எத்தனை, 8 டைம் 6 தான் 48. அப்போ 8% அப்படிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 6000 அசலானது 4 ஆண்டுகள் தனி வட்டியுடன் சேர்ந்து 7200 அதிகரிக்கிறது எனில் தனி வட்டிக்கான சதவீதம் காண்க. சோ 6000ங்கிறது அசல்னு கொடுத்துட்டாங்க. சோ 6000ங்கிறது 100% நமக்கு தெரியும். அது என்னவா மாறுது, 7200 மாறுது. எவ்வளவு வருஷத்துல, 4 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க, 4 இயர்ல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 6000ல இருந்து 7200னா 1200 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்குது, 4 வருஷம் எடுத்துக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வருஷத்துக்கு 300ன்னு தெரியுமா. ஏன் இந்த ஒரு வருஷம் கண்டுபிடிக்கணும்னா வட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஒரு வருஷத்துக்கான வேல்யூ வச்சுதான் நம்ம வட்டி கண்டுபிடிக்க முடியும். சோ ஒரு வருஷத்துக்கான வேல்யூ என்ன, 300 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 6000ங்கிறது 100%. அன்னோன்ல பிக்ஸ் பண்ணியாச்சா. சோ 2 ஜீரோ அடிச்சிடலாமா, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். 30/6 அப்படிங்கிறது என்ன 5. சோ 5% அப்படிங்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ 6000ங்கிறது 7200 மாறுது அப்படிங்கிற இடத்துல 1200க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 20% வரும். அப்ப அந்த 20% டிவைட் பை 4 போட்டீங்கனாலும் இந்த 5% தான் வரும். இல்ல இந்த வேல்யூ ஒரு வருஷத்துக்கான கண்டுபிடிச்சு அதுக்கே டைரக்டா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் ஓகே. எப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கான ஆன்சர் 5% தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன, ஒருவர் ரூபாய் 4500க்கு 2 ஆண்டுகளுக்கு வட்டியாக 750 கொடுத்தால் வட்டி வீதம் காண்க. ரொம்ப சிம்பிள். அதாவது 4500 அப்படிங்கிறதுக்கான பர்சன்டேஜ் என்ன, 100%. நம்ம 750 அப்படிங்கிறது வட்டியா கொடுக்குறாங்க. அப்ப அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா. கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்சன்டேஜை 2ஆ டிவைட் பண்ணும். இதை 2ஆ டிவைட் பண்ணி அதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கான ஆன்சர். எனிவே அன்னோன் நம்ம யூஸ் பண்றோம். சோ 750ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 4500ங்கிறது என்ன பர்சன்டேஜ் தெரியும், 100%. சோ இப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். இங்க 45 750 அப்படியே கேன்சல் பண்ணலாம். இல்லைனாலும் 5ஆல கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்பா கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 45ல 9 5 இருக்கு, 75ல 15 5 இருக்கு, அப்ப 150. சோ இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 150/9 அப்படிங்கிறது 3ஆல அடிக்கிறேன். சோ 50/3 அப்படிங்கிறது வந்துடும். சோ 50/3 அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ். எவ்வளவு பர்சன்டேஜ், மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 50/3% ஆகுது. அப்ப ஒரு வருஷத்துக்கு என்ன சொன்னாதானே வட்டி வீதம். அப்ப ஒரு வருஷத்துக்கு என்ன, இதுல பாதி தானே, 50/3ல பாதி என்ன, 25/3. ஏன்னா இதை டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 25/3% வரும். சோ இதை ஃபர்தரா இது பண்ணீங்கன்னா எத்தனை டைம் 3 இருக்கு, 8 டைம் 3 இருக்கு. அப்புறம் 1/3% அப்படிங்கிற வட்டி வீதம் வந்துடும். அப்போ 8 1/3 அப்படிங்கிற வட்டி பர்சன்டேஜ் வீதம் 2 வருஷத்துல 4500ங்கிறது எவ்வளவு வட்டியை கொடுக்கும், 750ங்கிற வட்டியை கொடுக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, தனி வட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் 1 ரூபாய் 9 ரூபாயாக மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் யாது. 1 ரூபாங்கிறது 9 ரூபாயா மாறுது. அப்ப 1 ரூபா அப்படிங்கிறது 100%. 9 ரூபாயா மாறுதுன்னா என்ன பர்சன்டேஜ், 1 ரூபாங்கிறது 100%னா 9 ரூபா 900% அப்படிங்கறத சொல்லிடலாமா. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, 800% இன்க்ரீஸ் ஆகுதா. 100%ல இருந்து 900 ஆகுதுன்னா என்ன அர்த்தம், 800% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 800% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு, 60 வருஷம் எடுத்துக்கிச்சு. சோ அப்ப இதை கால்குலேட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர்ங்கிறது வந்துடும். சோ 0 0 அடிச்சிடலாமா. அடுத்தது 80/6ங்கிறத 40/3ன்னு எழுதலாமா. சோ 40/3 என்ன, 3ங்கிறது ஒரு டைம் இருக்கு 4ல, அப்புறம் 10ல 3 டைம் இருக்கு, அப்புறம் 1/3 அப்படிங்கிற வேல்யூ வரும். சோ அப்ப 13 1/3 அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ்.
13/3%ல ₹1 9 ரூபாய் ஆயிரும் 60 வருஷத்துல. ஓகே, அடுத்ததா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன, ரூபாய் 2500 அசலானது 2.5% வட்டி வீதத்தில் ரூபாய் 187.5 தனி வட்டியாக எத்தனை ஆண்டுகளில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, 2500 அப்படிங்கிற அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா, இதோட பர்சன்டேஜ் 100% நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் 2.5% தான் வருஷ வட்டி. சோ இந்த இடத்துல எவ்வளவா மாறுது அப்படின்னு சொல்றாங்க, 187.5 அப்படிங்கிற தனி வட்டியை கொடுக்குது. அப்ப அதோட பர்சன்டேஜ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும்ல. இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு டிவைடட் பை 2.5 போட்டா எத்தனை வருஷம்ன்றது கிடைச்சிரும். சோ அப்ப என்ன, 187.5ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 2500ங்கிறது என்ன பர்சன்டேஜ் தெரியும், 100%. சோ இந்த இடத்துல 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா, 25ன்னு வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா 187ல எத்தனை 25 இருக்கு, சோ 5 டைம் 25 125, 6ங்கிறது 150, 7ங்கிறது 175. அப்ப 7 டைம் இருக்குமா, ரிமைனிங் 175 போக ரிமைனிங் என்ன இருக்கு, 12. சோ 12.5 டிவைடட் பை 25 அப்படிங்கிறது என்ன, 0.5 தானே. ஏன்னா புள்ளி வச்சீங்கன்னா 125 ஆயிடும். 125 டிவைடட் பை 65ங்கிறது 5ன்னு வரும். சோ 7.5%. அப்போ 7.5% வட்டியா வருது, தனி வட்டியா வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5% வட்டி அப்படின்னா சோ அப்ப எத்தனை வருஷம் ஆயிருக்கும், 2.5 டிவைட் பண்ணுவோமா, 2.5 ஒரு வருஷத்துக்கானது. அப்ப 7.5% எவ்வளவு வருஷத்துல கிடைக்கும் பாத்தீங்கன்னா, இது கேன்சல் பண்ணா 3. சோ 3 வருஷம்ன்றது வேல்யூ வந்துருமா. சோ அப்போ 2500ங்கிறது 2.5% வீதத்துல 3 வருஷத்துல 187.5ங்கிற தனி வட்டியை உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 உயர்கிறது எனில் அதன் அசலை காண்க. சோ 17,000ங்கிறது உயர்ந்த அமௌண்ட், அதாவது 17,000ங்கிறது இங்க 100% எடுத்துக்க கூடாது. சோ அசல் அப்படிங்கிறது என்ன, 100% இருக்கும். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 12% வட்டி தனி வட்டியில இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு வருஷத்துக்கு, 3 வருஷம் 12% தனி வட்டி. அப்ப 3 × 12 தானே வரும். 3 × 12ன்னா 36% தனி வட்டியாவே வந்திருக்கும். சோ அப்ப என்ன, தனி வட்டியோட சேர்ந்த அமௌண்ட் தான் இந்த 17,000. சோ அப்போ 17,000ங்கிறது 100 + 36% தான் இந்த 17,000. அப்ப 136% அப்படிங்கிறது 17,000. 100% அப்படிங்கறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அசலை தான் காண்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, 100% என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. சோ அன்னோன் நோன்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாமா. 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 136%க்கான வேல்யூ தெரியும், 17,000. சோ 0 0 எல்லாம் கேன்சல் பண்ணலாம். எங்கேயும் இங்க 0 இல்ல, அப்ப ரெண்டாவது அடிப்போம். சோ 50 டைம் 2 இங்க இருக்கு, இங்க 68 டைம் இருக்கு. சோ அடுத்ததான் என்ன பண்ணலாம், 17 68 மல்டிபிள்ஸ் தானே இருக்கு. அப்போ ஒரு டைம் 17ங்கிறது இங்க 1000 வச்சுக்கலாம். இங்க 4 டைம் 17 இருக்குமா, 4 17 அப்படிங்கிறது 68 தானே. சோ அப்புறம் என்ன, 50 × 1000 டிவைடட் பை 4 அவ்வளவுதான். சோ 50,000 டிவைடட் பை 4, 50,000 டிவைடட் பை 4 அப்படிங்கிறதுக்கான வேல்யூ என்ன, 12,500. சோ அப்ப என்ன, அசல் 12,500 இருக்கிறது 12% தனி வட்டி வீதத்துல 3 வருஷத்துல உங்களுக்கு என்னவா மாறிடும், 17,000 மாறிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, ராம் என்பவர் மாதம் ரூபாய் 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை ஆர்டி மூலம் செலுத்தி வந்தார். 6 வருட முடிவில் ரூபாய் 19,656 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதத்தை காண்க. இங்க ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது மாதம் இன்வெஸ்ட் பண்றாங்க, வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா வருஷம் கால்குலேட் பண்ணலாம். இங்க மாசம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது 6 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் மாசம் கொடுத்த 200க்கு எவ்வளவு மாசத்துக்கான வட்டி போடணும், 6 வருஷத்துக்கான வட்டி போடணும். ஆனா ரெண்டாவது தடவை கொடுத்ததுக்கு 6 வருஷத்துக்கான வட்டி போடக்கூடாது. ஏன்னா 6 வருஷத்துல ஒரு மாசம் கம்மியா இருக்குமா. சோ அந்த மாதிரி சால்வ் பண்ணும் இது. அப்போ மொத்தமா ரிட்டர்ன் பண்ற அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன, 19,656. ஆனா அவங்க மொத்தமா கட்டுன அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும், 6 வருஷம்னா 6 × 12. அப்ப என்ன, 72 × 200 ரூபாய் கட்டியிருப்பாங்களா. 72 × 2 என்ன, 144. 2 0 ஆட் பண்ணிடணும். அப்போ 14,400 அப்படிங்கறத கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பெரும் போற அமௌண்ட்ங்கிறது இங்க எக்ஸ்ட்ரா ஆகுறது எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதுமா. எக்ஸ்ட்ரா ஆகுறது என்ன, 5,256. 5,000 ஆட் பண்ணா 19,400 வந்து 256 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா பெறுறாங்க. சோ அப்ப டைரக்டா இத 100% வச்சு சால்வ் பண்ணுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது 100% கிடையாது. ஏன் அப்படின்னா மாசம் அப்படிங்கிறது அமௌண்ட் கட்டுறாங்க. அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் மாசம் ஒரு 200 ரூபாய் கட்டியிருப்பாங்களா,
அந்த ஃபர்ஸ்ட் கட்டின 200 ரூபாய்க்கு நம்ம 72 மாசமும் வட்டி போடணும். அதே 2வது மாசம் கட்டின 200 ரூபாய்க்கு நம்ம 71 மாசம் தான் வட்டி போடணும். அடுத்து 3வது கட்டின 200 ரூபாய்க்கு 70 மாசம் தான் வட்டி போடணும். அந்த மாதிரி வட்டி குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அது அசல்ல சேர்த்த முடியாது. அப்ப அசல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அசல் கிடையாது, ஏன்னா இந்த வேல்யூ கிடையாது. அசல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஏன்னா மாசம் மாசம் இன்க்ரீஸ் ஆகுறதுனால. அப்போ ஃபர்ஸ்ட் 72, அடுத்தது 71, அடுத்தது 70, அடுத்தது 69 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும்? லாஸ்ட் 1 மந்த் வரைக்கும் எவ்வளவு கட்டுறாங்க? 200 ரூபாய் எல்லா மாசமும் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா 72 × 200 போடணுமா மாச கணக்குக்கு, 71 × 200 போடணுமா, 70 × 200 போடணுமா, அந்த மாதிரி போட்டுட்டே போகணும். 1 வரைக்கும் போட்டுட்டே போகணும். அப்ப எல்லாத்துலயும் இருக்க 200 காமனா எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதை எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? சோ இது நேச்சுரல் நம்பரோட தொடர்ச்சி. அதாவது 1ல இருந்து 72 வரைக்கும் நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்க தெரியும்ல. சோ அது என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? n × n+1 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும், டிவைடட் பை 2. சோ இதை யூஸ் பண்ணா என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம் இங்க. சோ இதை யூஸ் பண்ணா என்ன? என்னங்கிறது இங்க என்ன? 72 மாசம் தானே. அப்ப 72 × 73 டிவைடட் பை 2 × 200 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிரும். சோ இது என்ன வருதோ அதுதான் அசலா வரும். ஆனா அது அசல் என்ன? மாசத்துக்கு. சோ அப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணா 100ன்னு வந்துருமா? சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 100 பண்ணணும். சோ அப்ப 72 × 73 × 100 அப்படிங்கிற வேல்யூ. சோ இதுல டிவைடட் பை 12 போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாசத்துக்கு தானே எடுக்கிறோம். அப்ப வருஷத்துக்கான அசல் தானே நமக்கு வேணும். வருஷத்துக்கான அசல் வேணும்னா டிவைடட் பை 12 போட்டுக்கலாம். 12 போட்டீங்கன்னா என்ன வரும்? இந்த 12 அடிக்கலாமா? 12 அடிச்சீங்கன்னா 6 டைம் அப்படிங்கிறது வரும். 600 × 73 என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். 600 × 73, 6 டைம் 73 அப்படிங்கிறது என்ன? 6 டைம் 70ங்கிறது 420, 6 டைம் 3 அப்படிங்கிறது 18. அப்போ 4 3 8ன்னு வரும். 2 0 இருக்கனால 2 0. சோ இதுதான் அசலா நாம வச்சுக்கணும். சோ 43,800 அப்படிங்கிறது தான் எஃபெக்டிவான பிரின்சிபல், அதாவது 100% நம்ம வச்சுக்கணும். இங்க 5,256 அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பர்சன்டேஜ் கிடைச்சிருமா? அதுதான் ஒரு வருஷத்துக்கான வட்டி. ஏன்னா ஒரு வருஷங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். டிவைட் பை 12 போட்டதுனால மாசம் வட்டி வராது, வரப்போறது வருஷ வட்டி. சோ இந்த இடத்துல 12 போடலைன்னா இங்க வர்ற வேல்யூவை அப்படியே இங்க வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு நீங்க 12 போட்டீங்கன்னா வர்றதுதான் ஆன்சர். சோ அப்ப இங்க என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5256 டிவைடட் பை 43,800 × 100 அப்படிங்கிறதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாவே ஆன்சர். சோ 2 0 2 0 அடிச்சிடலாமா? சோ அடுத்தது இதை கேன்சல் பண்ணும். சோ 2ஆல அடிப்போம். 2ஆல அடிச்சீங்கன்னா என்ன? 219 ஆயிடும். இங்க 5ங்கிறது 2, 12ல 6 டைம், 5ல திரும்ப 2 டைம், 16ல 8 டைம். சோ திரும்பவும் அடிக்கலாம். 3ஆல அடிக்கலாம் இப்போ. சோ 3ஆல அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 73. அடுத்தது இங்க 3ஆல அடிச்சீங்கன்னா என்ன? 26ல 8 டைம் இருக்கு. அடுத்தது 22ல 7 டைம் இருக்கு. அடுத்தது 18ல 6 டைம் இருக்கு. சோ திரும்ப 73ஆல அடிக்கலாமா? டைரக்டா அடிக்கலாம். சோ அப்ப 73 ஒரு டைம் 73 அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது ரிமைனிங் என்ன? 14. 146ல எத்தனை டைம் இருக்கு? 2 டைம். சோ அப்ப 12ங்கிற வேல்யூ வருமா? அப்போ என்ன பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 12% வட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல நீங்க அந்த வேல்யூ ஃபுல்லா வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வர்ற பர்சன்டேஜ 12ஆல மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா நம்ம மாசத்துக்கான வட்டி தானே கண்டுபிடிக்கும். அப்போ அங்க உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும்? இந்த இடத்துல இந்த 12 போடாம வச்சு இந்த வேல்யூ வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு 1% அப்படிங்கிற வேல்யூ வந்திருக்கும். சோ அந்த 1% அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கான வட்டி. ஏன்னா இங்க மாச கணக்குல தான் இருக்கு, இந்த 12 போடாத அப்போ. சோ அப்போ 1% ஆன்சர் வரும். அப்ப வருஷத்துக்கான வட்டி தானே தனி வட்டி கேட்பாங்க. சோ வருஷத்துக்கான வட்டி என்ன? 12 மாசம்ன்றதுக்கு மல்டிப்ளை பண்ணும், இன்ட்டு 12 போடுவீங்க. சோ உங்களுக்கான ஆன்சர் 12% வரும். சோ இந்த இடத்துல இந்த டிவைட் பை 12 இங்கேயே போட்டாலும் சரி, இல்ல ஃபைனலா போய் ஒரு மாசத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சு திரும்ப வருஷத்துக்கான வட்டிக்கு கன்வெர்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கான ஆன்சர் 12%. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 500 பரிசு வழங்குவதற்காக ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் முதலீடு செய்ய ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடு காண்க. சோ அப்போ 500 அப்படிங்கிறது 10% தெளிவா கொடுத்துட்டாங்களா? சோ அப்ப 10% நம்ம பரிசா கொடுக்கணும் அப்படின்னா 10%ங்கிறது 500 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப முதலீடு எவ்வளவு பண்ணா 10% 500 கிடைக்கும்? முதலீடுங்கிறது என்ன? 100% தானே. 100% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர்
10% 500னா 100% ஒரு ஜீரோ தானே ஆட் ஆகும். சோ ஆன்சர் 5000. இந்த இடத்துல அன்னோன் நோன் யூஸ் பண்ணவே தேவையில்லை. கொஸ்டின்ல ஒரு கன்ஃபியூஷனும் இல்ல. 10% அப்படிங்கறத சேவ் பண்ணி பரிசுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு சம்பாதிச்சா 10% இதுக்கு ஒதுக்கி வைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தானே கொஸ்டினே இங்க. சோ அப்ப 10% 500னா அப்ப 100% என்னவா இருக்கும் 5000. அப்ப 5000ங்கிற முதலீடு பண்ணி அதுல 10% எடுத்து வச்சோம்னா 500 அப்படிங்கறத சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும் அசலை காண்க. சோ மொத்த தொகை அப்படிங்கிறது 11,800 3 வருஷம் கழிச்சு கிடைக்குது. சோ ஒரு வருஷத்துக்கான வட்டி 6%. தனி வட்டியில 3 வருஷத்துக்கு 6%ங்கிறது என்ன வரும் 18%. ஒவ்வொரு வருஷமும் 6% அப்படின்னா 3 வருஷத்துல 18%. அப்ப இந்த 11,800ங்கிறது என்ன 118%. ஏன்னா அசல் 100% இருக்குமா, அசலோட 3 வருஷமும் 6% ஆட் ஆயிருக்கு. அப்ப 118%. இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100% அப்படிங்கிறது என்ன. சோ இதை சால்வ் பண்ணா அசல் கிடைச்சிருமா, அவ்வளவுதான். 100%ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 118% அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், அது என்ன 11800. சோ இதை 118ல கேன்சல் பண்ணா என்ன ஒரு டைம் 100 × 100 என்ன 10,000. அப்ப என்ன 10,000ங்கிற அமௌண்ட் 6% வட்டியில 3 வருஷத்துல என்னவாகும் 11,800 மாறிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். தனி வட்டியில் ஒரு தொகை 20 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும். சோ தனி வட்டியில் ஒரு தொகை அப்படிங்கிறது 20 வருஷத்துல என்ன 3 மடங்காகுது. சோ அப்ப என்ன, சோ ஆன்சர் என்ன, இப்போ 100% அப்படிங்கிறது தானே பிரின்சிபல், அதாவது இனிஷியல் அமௌண்ட் அசல். சோ அது 3 மடங்கு ஆகுதுன்னா என்ன அர்த்தம் 300% ஆகுது. எவ்வளவு வருஷத்துல 20 வருஷத்துல. சோ 20 வருஷத்துல 300% ஆகுதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாமா. ஏன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 200% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா 200% அப்படிங்கிறது 20ஆல டிவைட் பண்ணுவோமா. சோ அப்ப என்ன 10% வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டபுள் ஆகணும் அப்படிங்கறத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 100%ங்கிறது என்னவா ஆகணும், இப்போ 200% ஆகணும். சோ 200% ஆகணும்னா என்ன 100% இன்க்ரீஸ் ஆகணும். சோ சேம் வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 10% வட்டி தானே. 10% வட்டியில 100% ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். சோ 100%க்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். 10% வந்து ஒரு வருஷத்துக்கு. சோ இப்ப ஆன்சர் என்ன 10 வருஷம் வந்துருமா. சோ 10 வருஷத்துல டபுள் ஆயிடும். அதுவே 20 வருஷத்துல ட்ரிபிள் ஆகும் அந்த அமௌண்ட். இந்த பர்சன்டேஜ் 10% வீதத்துல இருந்தா. சோ அந்த 10% வீதம் அப்படிங்கறது அவங்க கொடுக்கல, அதை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு மேல இருக்கிறத ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு 15,000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு பி ஆனவர் ஏக்கு 25,000 ஒரு கை கடிகாரத்தையும் தருகிறார் எனில் கை கடிகாரத்தின் விலை என்ன? இந்த டைம்ல ஆல்ரெடி ஒரு சம் சால்வ் பண்ணிருக்கோம். சோ இதை பாஸ் பண்ணிட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பாக்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. சோ அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் 15,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 15,000 என்ன பர்சன்டேஜ் 100%. எவ்வளவு வட்டிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14% வட்டி வீதத்தில். சோ 14% தனி வட்டி. எவ்வளவு வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு அப்படின்றது கொடுத்துட்டாங்க. சோ 6 வருஷம் 14%ங்கிறது என்ன மொத்த பர்சன்டேஜ் 6 × 14. 6 × 10 60, 6 × 4 24. சோ அப்ப எவ்வளவு பர்சன்டேஜா மாறும் 84% வட்டி கொடுக்கணும். சோ 84% வட்டி கொடுக்கணும்னா 84%ங்கிறது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். சோ 84% என்னன்னு கண்டுபிடிச்சலாமா. சோ 84% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 100% என்னன்னு தெரியும், அது என்ன 15,000. அன்னோன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சோ ஆர்எல்ஸ் 16% என்னன்னு கண்டுபிடிச்சு கழிச்சாலும் உங்களுக்கான வேல்யூ கிடைச்சிரும். சோ இப்ப சால்வ் பண்ணலாம். 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். அப்போ 15 × 84 பண்ணிட்டு ஒரு 0 ஆட் பண்ணும். சோ 10 டைம் 84ங்கிறது 840. 5 தடவைங்கிறது 420. சோ அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 0 6 12. சோ இது கூட ஒரு 0வை ஆட் பண்ணும். அப்ப 12,600 அப்படிங்கிறது வட்டியா தரணும். சோ வட்டியா தரணும்னா மொத்தமா எவ்வளவு தந்திருக்கணும் 27,000. 15,000 பிளஸ் 12,600. அப்ப எவ்வளவு தரணும் 27,600 தரணும். ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது 25,000 தான் கொடுத்திருக்காங்க. அப்ப எவ்வளவு தரல 2,600 தரல. அந்த 2,600க்கு பதில் தான் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு வாட்ச் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன 2,600 ஈஸியா சொல்லிடலாமா. ஓகே, அடுத்ததா ப்ரீவியஸ் இயர்ல கொடுக்கப்பட்ட கொஸ்டின் என்ன? ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சோ 20,000 அப்படிங்கிறது பர்சன்டேஜ் என்ன நமக்கு தெரியுமா. 20,000ங்கிறது அசல், அது 100%.
அவர் எவ்வளவு வட்டிக்கு வாங்குறாரு? 4.5% வட்டிக்கு வாங்குறாரு. எத்தனை வருஷத்துக்கு வாங்குறாரு? தனி வட்டி வீதத்துல 5 வருஷத்துக்கு வாங்குறாரு. அப்ப தனி வட்டிங்கிறதுனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும், அவ்வளவுதானே. 5 × 4 20, 5 × 5 25. சோ அப்ப என்ன? 22.5% வருமா? இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வருமோ அதுதான். 22.5% வட்டியா கொடுக்கணும். அப்போ வட்டி 22.5%னா பிளஸ் 22.5% என்னன்றது கண்டுபிடிச்சா போதும். சோ அப்ப 122.5% அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளவுதான். அன்னோன் நோன்ல பிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 122.5% அப்படிங்கறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 100%க்கான வேல்யூ தெரியும், என்னது? 20,000. சோ அப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ஒரு 0 இந்த புள்ளிக்காக கேன்சல் பண்றேன். அப்ப என்ன? 2 × 1225 அப்படிங்கிறது என்ன? 2450. 2450 எழுதிட்டு எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? ஒரு 0 இருக்கு. அப்ப 24,500 அப்படிங்கறத அவர் ரிட்டர்ன் பண்ணும். அவர் வாங்கின அமௌண்ட் 20,000, 4.5% தனி வட்டியில 5 வருஷம் கழிச்சு 24,500 ரூபாயா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ரூபாய் 1,500க்கு 3 ஆண்டுகளில் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.5 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப 1,500 தானே அமௌண்ட். 1,500ங்கிறது 100%. அப்ப 2 இடத்துல கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஏன்னு கொடுப்பாங்க, ஒரு இடத்துல பின்னு கொடுப்பாங்க. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன? A - B தானே. அதாவது வட்டிகளின் வித்தியாசம் A - B. ஆனா ரெண்டுமே 1,500 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வித்தியாசமா வர்றது என்னன்னு கண்டுபிடிச்சாவே, அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாவே ஆன்சர். அப்போ 13.5 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா ஆன்சர். சோ 13.5 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எனக்கு 1,500ங்கிறது என்ன பர்சன்டேஜ் தெரியும்? 100%. இதை சால்வ் பண்ணா வரதான் ஆன்சர். 2 0 கட் ஆயிடுமா? சோ அப்ப 15ஆல அடிக்கலாமா? 15ஆல அடிக்கணும்னா அப்ப என்ன? ஒரு புள்ளி வைக்கணும். அப்ப 0 புள்ளி அப்படின்னு வச்சீங்கன்னா 135ன்னு வந்துரும். 135ல எத்தனை 15 இருக்கு? 9 15. சோ 0.9% அப்படிங்கிறது தான் வட்டி. ஆனா இந்த 0.9%ங்கிறது எவ்வளவு வருஷத்துல வித்தியாசமா வருது? 3 வருஷத்துக்கான வித்தியாசம். அப்போ ஒரு வருஷத்துக்கான வித்தியாசம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 3 வருஷத்துக்கு 2 அமௌண்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் தான் 0.9%. ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சது 0.3%. அப்போ வட்டி விகிதம் வித்தியாசம் அப்படிங்கிறது 0.3% per annum அப்படிங்கிறது தான். ஒரு வருஷத்துக்கு 0.3% வட்டி வித்தியாசத்துல கொடுத்தோம்னா நம்ம 3 வருஷத்துல 13.5 ரூபாய் வித்தியாசத்துக்கு கிடைக்கும். அதாவது 2 பேர்கிட்டயும் 1,500 கொடுத்தோம்னா. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன? ராம் தம்மிடம் உள்ள 15,000 நிரந்தர வைப்பு கணக்கில் முதலீடு செய்கிறார். அந்த வங்கி 4% தனி வட்டி கொடுத்தால் 73 நாட்கள் கழித்து அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? 15,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. 15,000ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அவங்களுக்கு வட்டியா தரதா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 4% தனி வட்டி வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நாம கண்டுபிடிக்க வேண்டியது 73 நாட்களுக்கு தான் எவ்வளவு வட்டி வந்திருக்கும் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு இந்த 15,000தோட ஆட் பண்ணோம். சோ அதை ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 4% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ 4% அன்னோன் நோன் யூஸ் பண்றதை விட ஷார்ட்கட் யூஸ் பண்றது பெஸ்ட். 100%ங்கிறது 15,000னா 10% 1,500, 1% 150, 1% 150னா 4% என்ன? 4%ங்கிறது 600. 600 ரூபாங்கிறது வட்டியா கிடைக்குமா? சோ 600 ரூபாங்கிறது வட்டியா கிடைக்கும். எவ்வளவு வருஷத்துக்கு? ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷங்கிறது எத்தனை நாள்? 365 நாளுக்கு உங்களுக்கு 600 ரூபாய் வட்டியா கிடைக்குது அப்படின்னா 73 நாட்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். சோ அகைன் அன்னோன் நோன் தான். சோ 365 நாளுக்கு தெரியுமா? சோ 73 தானே கண்டுபிடிக்கணும். 365க்கு என்ன? 600 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 73 5 டைம் இருக்கா? சோ 5 அதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? 600/5 அப்படிங்கிறது என்ன? ஒரு டைம் இதுல இருக்கு, திரும்ப 10, அப்ப 120 அப்படிங்கிறது வரும். சோ 120 அப்படிங்கிறது தான் வட்டியா கிடைக்கும் 73 நாட்களுக்கு. அப்ப எவ்வளவு மொத்தமா வாங்கியிருப்பாங்க? 15,120 அப்படிங்கிறது அமௌண்ட் வாங்கிட்டு வருவாங்களா 73 நாள் கழிச்சு? ஏன்னா 73 நாள்களுக்கு கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல 365 ஏன் போட்டோம்? 366 போட்டிருக்கணுமே அப்படின்ற டவுட் எல்லாம் வரும். அதாவது லீப் இயர்ல 366 நாள் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடாது. 365 அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா 28 நாள் தான் மந்த் அப்படிங்கிறாங்கல்ல. சோ அந்த மாதிரி 365 பிக்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வருஷம் கொடுத்திருந்தாங்கன்னா ராம் இந்த வருஷத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதாவது 2015ல இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல 2022ல இன்வெஸ்ட் பண்றாங்க, 2024ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வருஷம் கொடுத்திருந்தா நம்ம
எத்தனை நாளுங்கிறது கிளியரா எடுத்துக்கலாம். ஏன்னா 2024ங்கிறது லீப் இயரா, சோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க 366 நாள்னு எடுத்துக்குவீங்க அந்த வருஷத்துல. அதே இடத்துல 2015 கொடுத்திருந்தா என்ன லீப் இயர் இல்லையா, அப்ப 365 எடுத்துக்கலாம். இங்க வருஷமே கொடுக்கல அப்படின்னா ஆப்வியஸா நீங்க எடுக்க வேண்டியது என்ன 365 நாட்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? அடுத்த கொஸ்டின் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களில் வட்டி 16.2/3% வீதம் கிடைக்கும் தனி வட்டி என்ன? சோ 68,000 அப்படிங்கறத இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ 68,000 அப்படிங்கிறது என்ன 100%. 9 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு என்ன ஒரு வருஷத்துக்கான வட்டிங்கிறது என்ன 16.2/3% அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. 16.2/3ங்கிறது என்ன 12 மாசத்துக்கானதா. சோ அதே இடத்துல 9 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும்னா அன்னோன் நோன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாமா? சோ அப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். சோ அப்ப என்ன இல்ல 12% கண்டுபிடிச்சு அதை 3/4 கண்டுபிடிச்சீங்கனாலும் ஓகே. அதாவது 16.66% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவை 3/4 பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல பர்சன்டேஜே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னா பர்சன்டேஜே மாத்திக்கலாம். சோ அப்ப 9 மந்த்துக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும், 12 மந்த்துக்கு என்னன்னு தெரியும். சோ 9 மந்த்துக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும், 12 மந்த்துக்கு என்னன்னு தெரியும். 16.2/3. சோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50/3ன்னு எழுதிக்கலாம். சோ 50/3. சோ இதை வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா 3 வரும். இதை வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? சோ இங்க 6 டைம் 2, இங்க 25 டைம். அப்ப 75/6 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்துடும். சோ இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 16.2/3ன்னா உங்களுக்கு 9 மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வரும்? 75/6% வட்டி கண்டுபிடிக்கணும். சோ 75/6% வட்டின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். ஏன்னா தனி வட்டி என்னன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அன்னோன் நோன்ல பிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 75/6 கண்டுபிடிக்கணும். எனக்கு 100% அப்படிங்கிறது தெரியும். 100%ங்கிறது என்ன 68,000. சோ இப்ப 2 0 அடிச்சிடலாமா? சோ அடுத்ததான் என்ன 75/6ங்கிறது 6 கீழே தானே வரும். 75/6 இன்ட்டு 680 அப்படிங்கிறது தான் மீனிங். சோ இதை வச்சு கேன்சல் பண்ணலாம். 3ஆல அடிக்கலாம். 2 டைம் 3 இருக்கு. இங்க 25 டைம் 3 இருக்கு. இதை 2 வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 340ன்னு வருமா? 25 இன்ட்டு 340 அப்படிங்கிறது என்னவோ அதுதான் ஆன்சர். அப்போ நம்ம முன்னாடியே ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோமா? வீடியோஸ் ஆர்டரா பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் தெரியும். அதாவது இது 100ஆ வச்சீங்கன்னா என்ன பண்ணும்? 34,000ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 100ஆ வச்சுக்கிறேன். அப்போ 34,000 டிவைடட் பை 4ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 25 100ஆ மாத்துறதுக்கு இன்ட்டு 4 பண்ணுவேன். அதே சமயத்துல டிவைடட் பை 4 பண்ணணும். சோ அதனாலதான் இந்த வேல்யூ. சோ 34 கேன்சல் பண்ணலாமா? 8 டைம் 4 இருக்கா? 32. அப்போ 20 வருமா? 5 வருமா? சோ 20ல 5 டைம் இருக்கு. அப்புறம் 2 0 இருக்கு. அப்போ 8,500 அப்படிங்கிறது தான் வட்டியா கிடைக்கும் 9 மாசத்துல. என்ன பர்சன்டேஜ் வீதம்? 16.2/3% வீதம். இந்த மாதிரி 8,500ங்கிறது இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 16.66% தானே இதோட மீனிங். இதை கண்டுபிடிச்சிட்டு அதுல 3/4 அப்புறம் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 9 மாசத்துக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும், 12 மாசத்துக்கான வட்டி அந்த அமௌண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த 8,500 தான் வரும். இந்த அன்னோன் நோன் மெத்தட் அப்படிங்கிறது தெரியறதுனால நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட். நம்ம ஆன் த ஸ்பாட் என்ன மைண்ட்ல வருதோ அதை பிக்ஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஆண்டுக்கு 13.1/2% வீதம் தனி வட்டிக்கு 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 3080 எனில் அசலை காண்க. இந்த டைப்ல ஆல்ரெடி நிறைய சால்வ் பண்ணிருக்கோம். சோ திரும்பவும் சால்வ் பண்ணுவோம். என்ன 3080 அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குது. வருஷ வட்டி என்ன 13.1/2% தனி வட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 வருஷம் அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ ஒரு வருஷத்துக்கும் 13.1/2 அப்படின்னா என்ன 13.5. இப்ப 4 வருஷம்னா என்ன 13.5 2 டைம்னா 27. அப்ப இன்னொரு 2 டைம் போட்டீங்கன்னா என்ன வரும்? 4. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 54%. இப்ப 54% வட்டி. அப்போ உங்களுக்கு 100% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வட்டியோட சேர்த்த அமௌண்ட் என்ன 154% அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க 3080. இவ்வளவுதான். இந்த டைப்ல ஆல்ரெடி நிறைய சால்வ் பண்ணிருக்கோம். அன்னோன் நோன்ல பிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 100%. நமக்கு தெரிஞ்ச வேல்யூ 154%. ஏன்னா 54% வட்டியை ஆட் பண்ண வேல்யூ தான் இந்த 3080. சோ 3080ன்னு எழுதிக்கலாம். 154 டைரக்டா மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா 2 டைம் இருக்கு. சோ 20ன்னு வந்துருமா? 2 டைம் 154 தானே 308. சோ அப்ப 20 இன்ட்டு 100 என்ன 2000. சோ அப்ப என்ன இனிஷியலா என்ன அமௌண்ட் இருந்திருக்கும்? 2000 இருந்திருக்கும். அது 13.5% வீதம் 4 வருஷம் கழிச்சு என்னவா மாறி இருக்கும்? 3080 மாறி இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? செல்வன் ரூபாய் 5000 3 மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் ரூபாய் 1,50,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும்? ரொம்ப சிம்பிள். இங்க தனி வட்டி கூட்டு வட்டி எல்லாம் கிடையாது. 3 மாசத்துக்கு ஒரு டைம் 5000 ரூபாய் சேமிக்கிறான். சோ 3 மாசத்துக்கு 5000 ரூபாய் சேமிக்கிறான் அப்படின்னா
ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சேமிப்பா? ஒரு வருஷங்கிறது 12 மாசமா, இன்ட்டு 4 தானே, இங்கேயும் இன்ட்டு 4 போட்டீங்கன்னா என்ன 20,000 சேமிப்பானா, 20,000 சேவ் பண்ணுவான் ஒரு வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 20,000னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 1,50,000. இங்கேயும் அன்னோன் தான். 20,000 ஒரு வருஷத்துல சேமிக்கிறான் அப்படின்னா உங்களுக்கு 1,50,000 சேமிக்க எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சோ அன்னோன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வேற ஒண்ணு இல்ல, இன்ட்டு 1 அப்படிங்கிறதுனால அதை போடவே மாட்டோம். 1,50,000 டிவைடட் பை 20,000 தான் போடுவோம், வேற ஒண்ணுமே இல்ல. சோ இன்ட்டு 1ங்கிறது போட மாட்டோம். சோ போட்டாலும் போடலினாலும் ஒண்ணுதான். சோ 3 0 3 0 கட்டு, ஒரு 0 இருக்கு. இப்போ ஃபைனலா என்ன 15/2 அப்படிங்கிறது என்ன 7.5 அப்படிங்கிறது தான் வேல்யூ. அப்ப 7.5 வருஷத்துல உங்களால ஒரு 5,000 ரூபாய் 3 மாசத்துக்கு ஒரு டைம் போட்டீங்கன்னா 7.5 வருஷத்துல நீங்க 1,50,000 கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, அசல் 6,000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் 8,000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்கும்? ஓகே, கொடுத்திருக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் அசல்ங்கிறது 6,000ங்கிறது 100%. அங்க எவ்வளவு வட்டிக்கு விடுறாங்க, 4% வட்டிக்கு விடுறாங்க. எவ்வளவு வருஷம் விடுறாங்க, 5 வருஷத்துக்கு விடுறாங்க. இப்போ மொத்த பர்சன்டேஜ் என்ன 20% வட்டியா கிடைக்குமா? அப்ப 20% என்னன்னு சொல்லிடலாமா, அன்னோன் ஈஸியா சொல்லிடலாமா, அன்னோன் சொல்லலாம், இல்லைன்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். 10%ங்கிறது 600னா 20%ங்கிறது 1,200. 1,200ங்கிற வட்டி கிடைக்குது. அதே வட்டி தான் கிடைக்கணும். இப்ப என்ன இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. 8,000ங்கிறது தான் 100% செகண்ட் செக்டர்ல. சோ 8,000ங்கிறது 100%னா 3% வட்டிக்கு தான் விடுறாங்க. அப்போ மொத்த பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா இங்க என்ன இதே வட்டி தான் இங்கேயும் வருது அப்படின்னு சொல்றாங்க. 1,200ங்கிறது என்ன பர்சன்டேஜ் நான் கண்டுபிடிக்கணும். சோ 1,200 என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 8,000ங்கிறது என்ன பர்சன்டேஜ் தெரியும், இன்ட்டு 100 போட்டுடலாமா? சோ அன்னோன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா முடிஞ்சுதா? 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம், இந்த ஒரு 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். சோ அப்ப என்ன 120/8 அப்படிங்கிறது என்ன 15. சோ 15% அப்படிங்கிற வேல்யூ வந்துரும். அப்போ 15% வட்டியா பெறாங்க ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல. அதாவது 8,000ங்கிற அமௌண்ட்டுக்கு 15% வட்டி கிடைக்குது. அப்போ அங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு கொடுத்திருக்காங்க, 3% வட்டின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கும்? சோ 15% எத்தனை வருஷம் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். 3%ங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்போ ஆன்சர் என்ன 15/3ங்கிறது 5 வருஷம். சோ 5 வருஷம் தான் இங்கேயும் ஆன்சர். சோ 5 வருஷத்துக்கு தான் இங்கேயும் வட்டி விட்டுருக்காங்க. ரெண்டுமே ஒரே நம்பர் ஆஃப் வருஷத்துக்கு தான் விட்டுருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, அசல் ரூபாய் 4,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சோ இந்த கொஸ்டின் திரும்ப கூட்டு வட்டியை பொறுத்து வருது. சோ 4,000ங்கிற அமௌண்ட் தான் அசல், 4,000ங்கிறது 100%. இங்க வட்டி பர்சன்டேஜ் என்ன 5%. கூட்டு வட்டி அப்படின்னாவே என்ன ஃபார்முலா என்ன a+b plus AB/100 அப்படிங்கறது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். இங்க 2 வருஷம் கொடுத்திருக்காங்க. இப்ப 2 தடவை 5% அப்படிங்கறத யூஸ் பண்ணோம். சோ 5 + 5 + 5 × 5 divided by 100 அப்படிங்கிறது தான் வேல்யூ. 5 + 5ங்கிறது 10. சோ 10 + 25/100 அப்படிங்கிறதுனா 0.25. சோ அப்ப கூட்டு வட்டி மட்டும் அப்படின்றது என்ன 10.25% கண்டுபிடிக்கணும். சோ 10%ங்கிறது 400 நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். 0.25ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதை ஷார்ட்கட்லயும் சொல்லிடலாம், அன்னோன்லயும் எழுதுவோம். சோ அன்னோன்னா என்ன 10.25% நான் கண்டுபிடிக்கணும். 100%க்கான வேல்யூ தெரியும் என்ன 4,000. சோ இப்ப இந்த 2 0 2 0 அடிச்சிடலாமா? சோ அப்ப ஒரு 0க்கு இந்த புள்ளி தள்ளி வச்சிடலாமா? 102.5 × 4. சோ 100 × 4 உங்களுக்கு வேல்யூ என்ன வரும் 400. 2.5 × 4 10. சோ 410 வருமா? சோ இதுக்கான ஆன்சர் 410. வட்டி மட்டும் 410. அப்போ அவங்க எத்தனை வருஷத்துல உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு எவ்வளவா கட்டணும், 4,410 கட்டணும். பட் இங்க கூட்டு வட்டி தான் கொஸ்டின் அப்படிங்கறதுனால 410 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் அசல் 12,600 ஆனது 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சோ இதுவும் கூட்டு வட்டி தான், 10% 2 வருஷம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 12,600 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் 100%. இங்க பர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10%. கூட்டு வட்டிங்கிறது இப்பதான் பார்த்தோம், அதே ஃபார்முலா தான். கூட்டு வட்டின்னு கொடுத்திருந்தா மட்டும் கூட்டு வட்டிக்கு போகணும், இல்லைன்னா நம்ம எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டியில தான் சால்வ் பண்ணோம். சோ a+b + AB/100 இங்க ரெண்டுமே 10. சோ 10% 10% 2 வருஷம் அப்படின்னு கொடுத்திருக்கனால 10 + 10 + 10 × 10 divided by 100. இந்த நம்பர் நிறைய டைம் சால்வ் பண்ணிட்டோம். டைரக்டா 21ன்னு போட்டுடலாம். இது சால்வ் பண்ணி அது மனப்பாடமும் ஆயிடும். சோ 20 + 1 21%. அப்ப 21% தான் வட்டியா கிடைக்கும். அப்ப 21% என்னன்னு கண்டுபிடிக்கணும், 100% என்னன்னு தெரியும். சோ 21% அன்னோன், 100%ங்கிறது என்ன நோன் இன்டு 126 சோ 12,600. 2 0 அடிச்சிடலாமா? அப்ப 21 × 126 தான் ஆன்சர்.
10 டைம் 126னா 1260 தான். அதே போல 20 டைம்னா 1220 இன்னொரு டைம் போடுவீங்களா? அடுத்து ஒரு டைம்னா 126 போடுவீங்களா? சோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது என்னவோ அதுதான் ஆன்சர். சோ இங்க 6, சோ அப்ப 6 6 12, 12 பிளஸ் 2 14, 4 இங்க வரும். அடுத்தது 1 வரும். சோ 1னா 4 பிளஸ் 1 5, 5 பிளஸ் 1 6. சோ 2646 அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டியா கிடைக்கும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா 12600 இன்வெஸ்ட் பண்ணி 10% வட்டியில 2 வருஷத்துல. ஓகே, அடுத்த கொஸ்டின். ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் ரூபாய் 4347 என்றால் மொத்த ஆண்டு எவ்வளவு? சோ 7% வட்டி 30,000 அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ 30,000 அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், அதுல பர்சன்டேஜ் என்ன? 100%. 7%க்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். சோ இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற அமௌண்ட்னா 4347. சோ இதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா இது எத்தனை வருஷம் டக்குன்னு சொல்லிடலாம். இல்லன்னா நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். 7% கண்டுபிடிச்சு அந்த மாதிரி 7 7 அடுத்த வருஷம் சால்வ் பண்ணணும். சோ இப்ப டைரக்டா இதையே கண்டுபிடிப்போம். 4347ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 30,000ங்கிறது என்ன பர்சன்டேஜ் தெரியும், 100%. சோ இதுல சால்வ் பண்ணுங்க. 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா? அடுத்து 300 தான் இருக்கு, 300 வச்சு கால்குலேட் பண்ணணும். சோ அப்ப என்ன, 3ஆல அடிச்சு பார்ப்போம். 3ஆல அடிச்சீங்கன்னா என்ன வேல்யூ வரும்? சோ 100 நீங்க வந்துரும். இங்க வேல்யூ என்ன வரும்? சோ புள்ளியில வேல்யூ வரும். சோ அப்ப என்ன, ஒரு டைம் இருக்கு 4ல, அப்புறம் 13ல 4 டைம் இருக்கு. அடுத்தது என்ன, 14ல உங்களுக்கு எத்தனை டைம் இருக்கு? 4 டைம் இருக்கு. அடுத்தது என்ன, 27, ரிமைனிங் 2 இருக்கனால 27ல 9 டைம் இருக்கு. சோ அப்ப என்ன, 1449 டிவைடட் பை 100 வேல்யூ என்ன வரும்? 14.49%. சோ இந்த இடத்துல வெரி சிம்பிளா சொல்லிடலாம் எவ்வளவு ஆன்சர் அப்படிங்கிறது. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு நமக்கு தெரியும். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதே எத்தனை வருஷத்துக்கு? 7% அப்படின்னா 14% தானே வரும் 2 வருஷத்துக்கு. 7% பிளஸ் 7% வரும். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன வரும்? 7% பிளஸ் 7% பிளஸ் 7 இன்டு 7 பை 100 அப்படிங்கிறது வரும். சோ அந்த வித்தியாசங்கிறது தானே இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் வர்றது. சோ அந்த வித்தியாசம் புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறது அப்படிங்கறத வச்சுக்கிட்டு ஆப்வியஸா 7% 14ஆ மாறி இருக்கா, அப்ப என்ன, 2 வருஷம் அப்படிங்கிற ஆன்சரை ஈஸியா சொல்லிடலாம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 2 வருஷம் சொல்றதுக்கு நமக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாவே போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு கூட தேவையில்லை. 14 புள்ளி சம்திங் அப்படின்னு வந்திருக்குன்னா என்ன, 14 புள்ளி என்னதான் வரும்? ஆப்வியஸா 7 இன்டு 7 தான் வரும். ஏன்னா 14க்கு 7 இப்ப 9 அப்படின்னா என்ன, 18.81 வந்திருக்கும். சோ இதை வச்சே அப்ப 2 வருஷம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 2 வருஷம். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன, அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வெட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. சோ 2 பேருக்கும் ஒரே வட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ பாலாஜிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 5000 கொடுக்குறாங்க. 5000ங்கிறது என்ன, 100%. சோ அங்க எவ்வளவு வருஷம் கொடுக்குறாங்க? 2 வருஷம் கொடுக்குறாங்க. இங்க என்ன பர்சன்டேஜ்? அதே பர்சன்டேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. X% வச்சுக்கலாம், அதாவது பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. சோ அடுத்ததா என்ன, ரெண்டாவது பர்சனுக்கு சார்லஸ் கொடுக்கறது 3000 கொடுக்குறாங்க. 3000ங்கிறது என்ன பர்சன்டேஜ்? 100%. இங்க எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? 4 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இங்கேயும் வட்டி என்ன, அதே X% அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன? சோ X இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே. அதாவது இங்க என்ன பர்சன்டேஜ் வந்தாலும் அது இன்டு 2 தான் போடுவோம். 5%னா 10% வட்டி அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இங்க என்ன வரும்? 2X% வருமா. இங்க என்ன வரும்? 4X% அப்படிங்கிறது வரும். சோ அப்ப வட்டி கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப என்ன, 2X அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். எனக்கு 100% என்னன்றது தெரியும். ஏன்னா இந்த பர்சன்டேஜ் தான் ஆன்சர். அதே போல இங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4X% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். 100% என்னன்னு தெரியும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா வர்ற வேல்யூ தான் 2200. சோ இந்த வட்டி ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிங்க. 2X% கண்டுபிடிக்கணும். 100% தெரியும். என்னது? 5000. சோ அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? 2 0 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 50 இன்டு 2 100X அப்படிங்கிறது வருமா? சோ 100X அப்படிங்கிறது தான் வட்டியா வரும். எங்க? 5000க்கு கொடுக்குற இடத்துல, அதாவது பாலாஜி கிட்ட இருந்து. அடுத்ததான் என்ன, இங்க 4X கண்டுபிடிக்கணும். 4X% கண்டுபிடிக்கணும். 100% என்னன்னு தெரியும், 3000. சோ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணலாமா? 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 4 இன்டு 3 12. சோ அப்ப 120X அப்படிங்கிறது கிடைக்குமா? சோ அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது தான் 2200 கொடுத்திருக்காங்களா? 100 பிளஸ் 120 என்ன, 220X வருமா? 220X ஈக்குவல் 2200னா X ஈக்குவல் 2200 டிவைடட் பை 220 தானே. சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? ஒரு டைம் இருக்கா,
அப்ப எக்ஸ்ங்கிறது 10 அப்படின்னு கிடைச்சிருச்சா? நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ் தானே கண்டுபிடிக்கிறோம். சோ எக்ஸ்ங்கிறது 10%. அப்ப 10% வட்டிக்கு தான் ரெண்டு பேர்ட்டையும் கொடுக்குறாங்க. பாலாஜிக்கு 2 வருஷமாவும் அதே சமயத்துல சார்லஸ்க்கு 4 வருஷமாவும் கொடுக்குறாங்க. மொத்தமா கிடைக்கிற வட்டி 2200. இந்த சம் ஈஸியா யாரால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னோன் தெரிஞ்சவங்களால மட்டும் தான் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா ரேஷியோல போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு டைம் அதிகமா எடுத்துக்கும் சால்வ் பண்றதுக்கு. சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணும். சோ நீங்க சால்வ் பண்ணும்போது ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்து எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எழுதி சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆப்வியஸா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும் நம்ம கிளியர் பண்றதுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும். லவ் யூ ஆல். தேங்க்யூ.